நடக்கும், மிராமர் நடக்கும், எராங்கல் நடக்கும். சாய் வந்து எஸ்ஆர்பிடிஎஸ், கோஸ்ட் வந்து டேஞ்சர் பிடிஎஸ் டிபிடிஎஸ், சாக்கோ வந்து எம்பிடிஎஸ். எல்லாரும் வேற வேற டீம். எஸ்ஓபிடிஎஸ் பிடிஎஸ் ரெண்டு டீமே கிடையாது. டேய் தண்ணி தவறு கடுத்துருச்சு ரெண்டு, இந்த பக்கம் 3 5 பேர். அவங்க டீம்ல 3 பேரும் ஸ்கூல் பாய்ஸ் தானே. மார்ச் சீசனல் டிராஃபி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸ்லாட் 1க்கு யார் அடிச்சுக்க போறாங்க? ஸ்லாட் 1க்கான டிராஃபிஸ். ஸ்லாட் 1க்கான டிராஃபி. இப்பொழுதுதான் ஆட்டம் ஆரம்பம். ஏன்னா இப்ப நீ கெஸ்ஸே பண்ண முடியாது எந்த டீம் யார் பெரிய டிராஃபி எங்கே கொண்டு போவோம். இதுதான் ஸ்லாட் 1க்கான டிராஃபி. இதுல ஜெயிக்கிறவங்க தான் கொஞ்சம் அரசல் பத்தலாம். இதோட பரிசு வந்து சஸ்பென்ஸ். என்னடா சஸ்பென்ஸ் நியூ இயர்க்கு வருமா? நியூ இயர் இல்ல சீசன் முடிய வரைக்கும் இந்த டிராஃபி இருக்கும். ஓ சீசன் ஓகே. எஸ் நோ குடுற குழந்தைங்க. ஆமா ப்ரோ எல்லாம் மார்ச் வரைக்கும் அவங்க ஸ்கூல் இருக்கு. அதெல்லாம் அது இது பண்ண கூடாது. நம்மளோட இது பயன்படுத்த கூடாது. அது நம்ம நிறைய பேர் கவனிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் போகாம இங்க விளையாடுறாங்கன்றது, 12 மணி வரைக்கும் விளையாடுறாங்கன்றது அது பெரிய இஷ்யூவா இருக்கு. நோ இஸ் கமான் லெட்ஸ் கோ. 11000 லைக் பண்ணாம பாருங்க. பாதுல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் அதுல போடு. டீம் இது சூப்பர் மதன் வாய்ஸ் குமார். Thank you so much. மக்களே நீங்க இப்பதான் பார்க்க போறீங்க எப்படி யார் யாரெல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா எல்லாரும் தனித்தனியா பிரிச்சு போட்டாச்சு. இப்போதைக்கு வார் nowadays ஜோக்கர். ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கு தெரியாது எப்படி ஏத்தணும் எப்படி இறக்கணும்ன்றது. ஆல் வி நோ இஸ் ஆல் வி நோ. ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் போதும். ஸ்லாட் 1 யார் வரானோ அவன் நான் கொடுக்குற ஹைப்ல மத்தவங்க கதறிட்டு ஸ்லாட் 1க்கு வருவான். ஓ மாலடே அப்படின்னு. அது நம்ம பரிசு அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னும் இந்த பரிசுக்கா அப்படின்னு கதறுவானுங்க. அதனால எங்களுக்கு தெரியும் எப்படி ஏத்து எப்படி இறக்கணும்னு. அதனால ஜாலியா பாரு பாகாத்தி போய் இது பிக் பாஸ் பாத்துட்டு வா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்குள்ள 2 வாரத்துக்குள்ள நான் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மாத்தி வச்சிருப்பேன். we just need time only. மாய எல்லாம் மாயதான். இந்த மாயோட எங்களுக்கு தெரியும். எம்எஸ்ஓபி எம்பிடி சனி எந்த நீ எங்க இருக்கு எல்லா ஈவென்ட்ல ராட்ரி கனில இந்த ஈவென்ட் ஹெச்பிடிஸ்ல கோடாலி காரங்க கோடாலி டீம் ஒரு மாதிரி வெறியா தான் இருக்கு. அதே மாதிரி சீசனல் டிராஃபில வந்து வாரம் வந்து டீம் லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து ஒன் டே டிராஃபில வந்து டீம் லிஸ்ட் வந்து அலோ பண்ணாம இருக்க மாட்டோம். அலோ பண்ணுவோம். டீம் லிஸ்ட் அலோ பண்ணுவோம். போடு ஹாக்கர் மறவையா 220 ஷாட். ஐயோ புது டீம்ல ஸ்லாட் 1க்கு வரும். ஸ்லாட் 1க்கு வரும்போதுதான் வார் வத்திக்குமே. அப்பப்ப கேட்பாங்க எல்லாரும் நீங்களா என்ன சப்பையா அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ரெடி அப்ப தன் மானத்துக்காக விளையாடுவாங்க. தன் மானத்துக்காக இதுதான் எமோஷனல். பெரிய டிராஃபி. இதான் ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்லாட் 1 யார் இருக்கா, ஸ்லாட் 1 யார் வரப்போறா. அது நம்ம இந்த தடவை வந்து 3-4 டீம் ஸ்லாட் 1 அடிச்சுக்கோம். போன தடவை மாதிரி ஒரு டீம் 2 டீம் அடிச்சுக்காது. 3-4 டீம் அடிச்சுக்கோம். அதனால கொஞ்சம் ரவுண்ட் ராபின் முறையில மாறி வருவாங்க. பாப்போம். பலமாய் நிறைய பாத்தீங்கன்னா எல்பிடிஎஸ், ஹெச்பிடிஎஸ், இபிடிஎஸ், யாருமே பலம் வாய்ந்தாடின்னு சொல்ல முடியாது. பிளேயர்ஸ்னா அப்படி சினர்ஜி எப்படி செட் ஆகுது, அவங்க எப்படி வராங்க என்ன சொல்ற. எம்பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடியறப்ப தான் நமக்கு தெரியும்னா. இதுல பாரணில ரொம்ப நாளா ஒரே டீம் தான். அவங்கலாம் பலமா இருந்தானே ப்ரோ. சாய் கோஸ் டுடே லீவா ப்ரோ. சாய்க்கு வந்து ஏதோ பிசி ப்ராப்ளமா ப்ரோ. பிசி சரி பண்ண போயிருக்கானா. ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. இந்த ஜோன்ல மெதுவா வந்து கோடாரணி தான் வெளியா வெளுத்துக்கிட்டு இருக்குங்க. ஜோன்ல கடைசில ஒரு 70 பேர் வருவாங்க, 80 பேர் வருவாங்க. அடிச்சுக்குவாங்க, தலை தெரிக்கும், ஜாலியா போவாங்க. இப்போ சப்பிட்டு இருப்பாங்க. அடிக்கிறான் நாக்கு ஒண்ணு சூப்பர். இல்ல கலவன்ட்டாங்க. கிசா அடிச்சு இல்ல கலவன்ட்டாங்க. பரவாயில்ல. ஈவென்ட் போயிட்டு இதுல 2 ஈவென்ட் நல்ல ஈவென்ட் போயிட்டு இருக்கும். ஈவென்ட் போயிட்டு ஆடினே வெட்டிக்கலாம். போட்டு அடி புடிச்சிட்டு இருக்கு. HPTS எனக்கு தெரிஞ்சு HPTS ஃபர்ஸ்ட் நாளே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டான்னு வெச்சுக்கோவே. லீட் பண்ணிட்டான்னு வெச்சுக்கோ. அவங்களுக்கு ஒரு பிரஷர் முடிஞ்சு கம்மியாயிரும். இவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடியே லீட் போயிட்டாங்க அப்படின்னா இந்த லீவ் போட்டவங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்கு பிரஷர் ஏறும். அந்த பிரஷர் தான் அவங்க விளையாட வைக்கும் பயங்கரமா. இது எப்படா பிளேஸ் பண்ற? வின்னிங்கா அதுதான் அதான பிளேஸ்மென்ட் வின்னிங். யார் ஜெயிக்கறாங்களோ அவங்களோட வின். பாயிண்டே கிடையாது, வின் மட்டும் தான் கணக்கு. பிளேஸ்மென்ட் தான் நம்பர் 1. ஓ அம்மா ஒருவேளை குழம்பிக்கிறீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, மாத்தி விட்டுறேன்.
நான் அப்புறம் அது புரியாம போய்டும். என்ன ப்ரோ டாப் 5 வந்திருக்காங்க எங்களுக்கு 6 பாயிண்ட் மாத்தி விட்டு கைஸ். ஸ்லாட் 1க்கான 4 இதான் கைஸ் 4. ஓ இல்ல ஐயோ டைட்டில் வந்துச்சு. ஸ்குவாட் அழைக்கப்படும் போர். எல்லாம் கடைசியா அலைவ மட்டும் பாருங்க கைஸ். லாஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கதற போறாங்க. இதுதான் வாரோட ஆரம்பம் கைஸ். இதுதான் வந்து எல்பிடி ஆமா கைஸ் எல்பிடிஎஸ் ராயல் டிபிடிஎஸ். அந்த 4 பேருமே நோ கான்ட்ரோவர்சி நோ பிரச்சனை பீப்பிள் அவங்க 4 பேரும். போடும். ராட்ரிக் டீம் ஸ்டார்டிங்ல எஸ்பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கில் எடுத்து இதோட பரிசு இப்ப சொல்லல ப்ரோ. இப்ப சொன்னா கொஞ்சம் அரசு பஸ்ட் ஆயிடும். இதோட பரிசு வந்து நான் வந்து ஒரு ஏன்னா இப்ப சொன்னா எல்லாம் அதுக்காக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இதோட பரிசு வந்து நான் ரிவீல் பண்றேன். இது வந்து 4 பேர் சேர்ந்து நடத்துற டிராஃபி. ரோஹன் ப்ரோ, கிறிஸ் ப்ரோ, சிவா ப்ரோ, அப்புறம் வந்து இன்னொருத்தர் மட்டும் டிசைட் பண்ண 4 பேர் சேர்ந்து நடத்துறாங்க. இவங்க 4 பேரோட சேர்ந்து 4 பேர் சேர்ந்தா அதனால இது ஒரு ஒரு ஆள் சேர்ந்தாலே அப்படி இருக்கும். 4 பேரு கரெக்ட் ஆகுதா எமர்ஜென்சி பிளே நாக் அவுட் ஆகியோ ஜஸ்ட் மிஸ் நாக்கு கவர் ராடு சரியா இருக்கு. 2 பேர் நாக் அவுட். இசாவ் நாக்கு நல்ல ஒட்டாலும் ரிமூவ் நான் 2 பேரும் சரியா இருக்கு. ராடுக்கு என்ன மரண மாஸ் காட்டுக்குறான். அங்க பாருங்க ரஸ்கார் பிசா 2 பேரும் நாக்கு 13 போடு ராடுக்கு இப்போ எம்எல்ஜேனி இதல தாண்டி ரைவல்ரி வரும். ஒவ்வொரு டீமுக்கு ரைவல்ரி இதெல்லாம் போட்டு பைங்க தூக்கி வெளிய போடுவாங்க. ஸ்மார்ட் வெரியா அவங்க கவர் கொடுத்து 4 ஏர் ஓடுறாங்க. பெரிய ராட்ரிக்கை மட்டும் வெளிய அனுப்பிட்டாங்க. பெரிய டிராஃபி தான். ஒரு நாள் விளையாட்டோம். அப்போ என்னோட கெஸ்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு அவ்வளவு வரும் போலயே. 4 பேர் ஒண்ணுனா ஸ்ரீ ப்ரோ நீங்க தான் மெயின். உங்கள தான் சொன்னேன். அப்புறம் என்ன மறந்துட்டீங்க என்ன கணக்கு? நீங்க தான் மெயின். இது சீசனல் டிராஃபில ஊவு டிராஃபி ஆடு எடுத்துக்கிட்டு ஓடு அப்படின்னு போதி சொன்ன டிராஃபி பிரைஸ் சொன்ன கொஞ்சம் இதை அரசு பிரைஸ் அதனால நாங்க அமைதி காக்குறோம். டிராஃபி பிரைஸ் சொன்னாதான் பிரச்சனை. சந்தோஷமா அவங்க பிளேயர்ஸ் போட்டு கொடுத்துட்டா ஜாலி சந்தோஷமா ஆட போறாங்க. நாங்க அதை இன்ஸ்டாகிராம் குரூப்ல சொல்லிக்கிறோம் என்ன பிரைஸ். மக்களே அவ்வளவுதான். ஜீசோஜி ஆளா வரணும். ஜீசோஜி பிடிக்கிறாங்க. நாலு விதமா கணிக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் 24 பேர் உயிரோட ஐயோ ஃபயர் பிடிஸ் பண்ணி வெளியே போயிடுச்சுடா. ஃபயர் பிடிஸ் ஆமா பயங்கரமா கவர் கொடுக்குறானா. ஒத்தால 2-3 பேர் எம்எல்ஜி நீல ஒரு ராட்ரிக்கு வெளியே அனுப்பிட்டு திருப்பி ரஸ்கார்ட் அவங்க எல்லாத்துக்கும் ஸ்டக் கொடுத்துட்டு திருப்பி ஸ்குவாட் அனுப்பிட்டு இல்லடா இந்த டிராஃபி போனா இது மாதிரி இதா இருக்காதுடா. அந்த ஆர்சனல் பஸ்ல ஓடுறது முடியாது அதா இருக்காது. கடைசில 90 பேர் கொடூரமா வருவாங்க தெரியுமா? அந்த டிராஃபி இதுதான் வாரோட ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் ஒன் டே டிராஃபி புது டிராஃபி நம்ம கண்டுபிடிச்சோம். இதுதான் வாரோட உச்சந்தொட்ட டிராஃபி. கடைசில இந்த வாரத்துல 90 பேர் அப்படினு சரியான யார் இந்த ஈவென்ட்ட டாமினேட் பண்றா அப்படினு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜோன்குள்ள வேற இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா HPTS ல 2 பேர் சீசன் டிராஃபில டீம் சேஞ்சஸ் வேண்டாம் ப்ரோ. இல்ல இருக்கு ப்ரோ இருக்கு. சீசன் டிராஃபில டீம் சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா பெரிய டிராஃபி அப்படின்றனால அவங்களால வந்து 4 பேரை கண்டிப்பா தொடர்ந்து விளையாடவே முடியாது. அதனால அதாவது இந்த வாரம் ஸ்டார்ட் ஆறப்ப சனிக்கிழமை மாத்திக்கலாம். ஆனா சனிக்கிழமை பண்றாங்கன்னா சனி ஞாயிறு மாத்த முடியாது. ஏன்னா இது தொடர்ந்து 2 மாசம் தொடர்ந்து நடக்கிற டிராஃபி தான். அதனால அதேதான் गाइस பழைய ரூல்ஸ் படி தான். பழைய ரூல்ஸ் தான். மாத்தப்படாது. ஜெயிக்க மட்டும் மாத்த மாட்டாங்க. ஓடு சீசன் மட்டும் தான் இருக்கான். மறுபடியும் வந்து வைத்தியம் இல்ல பண்றான் இல்ல இந்த ராட்ரிக் மட்டும் பாருங்க சோட போட்டுருக்காங்க. இப்போ பாப்போம் गाइस எல்லா டீமும் எந்தெந்த டீம் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போடு. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் நாக்குல இருக்காங்க. ஒன்னு காலி இன்னும் ஐயோ இங்க பாரு இன்னும் 92 பேர் 24 டீம் அப்படியே இருக்கு. ஓ பனிவா வந்துறாங்கடா எம்எல்டி டீம். ரைவல்ரி தொடங்கியாடா.
வா காட்டு யாரு நூட்டு விட மாட்டாங்க போலயே. கை கொடுத்து பண்ண வந்தா பாத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு 2 பேர் ரீகால் போட்டு சீசன் என்னன்னா ஒரு அணி வெளியே போயிடுச்சு. ஃபயர் மட்டும் தானே வெளியே போச்சு. ஏன்னா ஒரு டீம் கூட வெளியே போன எப்படா போறோம்? ஏன்னா 100 பேருமா வருவாங்க கடைசி ஜோன் வரைக்கும். என்னடா அநியாயமா பேசுற? இந்நேரம் மத்த ரூம்ல 30 அலைக்கு வந்துருக்கா. 94 பேர் இருக்காங்க. ஆனா என்னடா இது அநியாயமாகுது. இங்க பாரு SXBT இதுல இந்த வார்ல தான்டா இந்த கடைசி இதுல வந்து உடைக்கிறது நேடு போடுறது எல்லாமே நடந்து இந்த வாரம் தான். மத்த எல்லா வாரமே கொஞ்சம் அரசல் பஸ் ஆயிடுச்சு. அலைவு கம்மியாயிரும் பிடி. நல்லா இருக்காது மேட்ச். ஒரு மாதிரி பீயா போயிரும். ஆனா இது அப்படி கிடையாது. அலைவு கடைசியில நிக்கும் போது அப்படியே கதறுவானுங்க. எவனை காட்டுறது எவனை காட்டக்கூடாதுன்னே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி ஆகி போயிரும். ஆமா ரைவல்டி இங்கதான் உருவானுச்சு. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பயங்கரமான ரைவல்டி உருவானதே தான். அடிச்சுக்குவாங்க பிடிச்சுக்குவாங்க ஒவ்வொருத்தவங்க. இபிடிஎஸ் வேற ஈஸ்வா வேற ஐஜிஎல் ஆயிருக்கான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு. இபிடிஎஸ் எங்க இருக்கு? இபிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் 5 நினைக்கிறேன். 6 ஸ்லாட் 3 ஸ்லாட் 3 அழகா எல்லாரும் வந்து ஆளாளுக்கு ஜோனை புடிச்சாங்க. நீ இப்போ ஜோனை புடிச்சு உட்கார்ந்தாங்க. இப்போ பாருங்க இப்போதைக்கு எஸ்டிஆர் ஸ்டார் அணி. bro thank you so much for the 50 membership gift round bro. thank you so much. thank you so much so much. 10k அடிச்சாச்சு 9 o'clock முன்னாடியே. thank you so much bro for the machines. thank you so much for the 50 membership gift. நீங்க தான் மெயின் ஸ்பான்சர் சீசனல் டிராஃபிக். போடே ஒரு புருட்டு அப்படின்னு. இந்த டீம்லாம் வந்து பார்த்தா ஒவ்வொரு டீம் ஜோனை புடிச்சிட்டு பொறுமையா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க ஜோன் யாரு போட போறா? டீம் 1 தான் ஸ்டார்ட் பண்ண. ரோல் அணி தான் வெளிய முன்ன புடிச்சு உட்கார்ந்திருக்கு. சென்டர் புடிச்சாங்க. இல்ல எம்பிடி சென்டர் புடிச்சிச்சு. எம்எஸ்ஓபி சர்வே இல்ல யூடியூப் மட்டன் ஸ்கை இவனும் சென்டர் புடிச்சாங்களா? ஒரு ஜோன் வெறியா பாவம் சுத்தி போட்டுட்டான். இந்த வைஃபை ஓடு பாவம் சென்டர். இப்ப கிளம்பணும் எல்லா அணியும் கரெக்ட்டா பாமுக்குள்ள மாட்ற. இப்பதானே ஆரம்பிக்குது ரைவல் ரேட். அதோ பாருடா 95 பேர் அதுல. இப்பதானே ரைவல் ரேட் ஆரம்பிக்குது. 95 பேர் गाइस. எம்எஸ்ஓபி முதல்ல வராங்க சொல்லுல. முதல்ல ஜோன் எடுக்க போறது யாரு? எம்எஸ்ஓபியா. ஸ்லாட் 1 ஃபர்ஸ்ட் நாளே யார் எடுக்கறாங்களோ அவங்க பிரஷர் கம்மியாகும். ஸ்லாட் 1 நோக்கிய பயணம் ஒரே பரிசு ரெண்டு மூணு கிடையாது. இட்ஸ் only one prize. ஸ்லாட் 1 எடுக்க போறது யாரு? எம்எஸ்ஓபியா, எம்பிடிஎஸ்ஆ, எல்பிடிஎஸ்ஆ, இபிடிஎஸ்ஆ இல்ல டிபிடிஎஸ்ஆ இல்ல ஹெச்பிடிஎஸ் गाइस. ஐயோ எம்எஸ்ஓபி பக்கத்துல ஒரு டீம். எம்எஸ்ஓபி பக்கத்துல யார்? எல்பிடிஎஸ். ஐயோ ரெண்டு டீம் ஸ்டார்ட் பண்ணி யோன் பிடிக்க வந்தாங்க. ஐயோ அங்க சீனியர் பிடிஎஸ் என்ன உள்ள ஒத்தமா. ஐயோ தெரிஞ்சிட்டு இப்பதான் ஆரம்பிக்குது. அத பட்டாச்சு சட்டா போச்சு. எம்எஸ்ஓபி நாக்கு. எம்எஸ்ஓபி ஆள மரணமா. ஆமா எம்எஸ்ஓபி முடிக்கப்பட்டான். எம்எஸ்ஓபி ஆள மரணம் அடைந்தான் गाइस. எம்எஸ்ஓபி ஆள மரணம் அடைந்தான். அங்க பாருங்க ப்ரோ 90 பேர் இந்த ஜோன்ல. இபிடிஎஸ் பாருங்க. இபிடிஎஸ் சீனியர் பிடிஸ் இபிடிஎஸ் கண்ட ஈஸ்வா உள்ள வந்துட்டான். எஸ்எக்ஸ்பிடிஎஸ் அடிக்கிறதுக்காக ஈஸ்வா உள்ள இறங்கறான். அந்த போய் எல்பிடிஎஸ் சண்டை வருது. எல்பிடிஎஸ் சண்டை வருது. ஜோனனே குட்டிதான். ஜோன் நாக்கு. ஒரு சிங்கர் ட்ரோல் முடிக்கிறான். சிங்கர் ட்ரோல் முடிச்சு இந்த டீமை முடிச்சு விட்டாங்க இந்த பக்கம். அந்த பக்கம் யாரு? யூடியூப் ஈஸ்வா. நாராயண் 1 HP எல்லாம் ரிவே பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் பாட்ஸ் பாலர் 3 பேர் இருக்காங்க. ஐயோ போச்சு ஒரு நேடு. ஐயோ வெரி நரேனா முடிச்சாங்க. நான் மறுபடியும் ஒரு நேடு. மறுபடியும் ஒரு நாக்கா. ஐயோ கிஸ்டி பாட்ட வேலையில வேற மாதிரி போட்டு பெருக்குறாங்க. ஒரே ஒருத்தன் முடிச்சிட்டாங்க. டீம் 3ல ஈஸ்வாவோ கோட்டிஸ் லைவ் மட்டும் தான் இருக்காங்க. தின்னோ நரேனோ அகால மரணம் அடைந்தார்கள். இபிடிஎஸ்ல 2 காய் விழுந்தது. ஆனா எல்பிடிஎஸ்ல 4 பேர் உயிரோடு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டீம் 8 பாரு அணி ஒப்புச்ச பாரு அணி என்று அழைக்கப்பட்ட பாரு அணி ரீகால் இல்ல. அவ்வளவுதான் முடிச்சு ஜோன்லயே முடிச்சிடும். சர்வேல் நாக்கூட்ல இருக்கான். ஆனா அவனை காப்பாத்த யாருமே வர மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல யூடியூப் மட்டும் இருக்கான். ஸ்கை ஓபி இருக்கா. 2 பேர் இருக்காங்க. ரீகால் அடிக்க போயிட்டு இருக்கான். ஸ்கை ஓபி ரீகால் இருக்கா. ஆனா ரீகால் ஆல்ரெடி கிளவுடன் பேர் இருக்கான். கிளவுடன் பேர் ராட் இருக்கு. ஹெச்பிடிஎஸ் நாக்கூட இருக்கு. ஹெச்பிடிஎஸ் நோக்கி ஸ்கை ஓபி வந்துட்டு இருக்கான். ரீகால் என்ன இருக்கு? ஆர் யூ சீரியஸ்? ஸ்கை ஓபி மாட்டினா. ஸ்கை ஓபி ஆஹால மரணம். யூடியூப் மட்டன் தான் கைஸ் இருக்கான். மட்டனால வெற்றி பெற முடியுமா? இங்க ஒருத்த நாளைக்கு வெற்றி பெறவே முடியாது. இட் இஸ் நாட் அ பிளேஸ்மெண்ட். இட் இஸ் நாட் அ ஹை கில் பாயிண்ட். இட் இஸ் வின். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கடைசி ஒரு ராட்ரிக் நாக் அவுட் ஆனா
கடைசி ஒரு டெட் ஜோன்ல ஜியூஸ் மட்டும் தான் இருக்கான். ஹெச்பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணுதா. ஹெச்பிடிஎஸ் ஹஸ் டன் a mistake. ஜிசோஜி ஆள வரணுமா? ஜிசோஜி ஆள வரணுமா? ஜிசோஜி உள்ள வர முடியுமா? 1 HP 1 HP 1 HP. ஜிசோஜி கார் எடுத்துட்டு வந்துட்டான். கார் எடுத்துட்டு வந்துட்டான். ஐயோ லெஃப்ட்ல திருப்புடா. திருட்டா வந்துட்டாங்க ஜிசோஜி. ஜிசோஜி மட்டும் தான் இருக்கான். ராட்ரிக்கு ஆள வரணும் गाइस. ராட்ரிக்கு ஆள வரணும். ஜிசோஜி கிட்ட ஒரே ஒரு மிட்ஸ் தான் இருக்கு. ஜிசோஜி உள்ள வந்துட்டான். இதெல்லாம் இந்த டிராபிக்ல தான் நடக்கும். இந்த புது சீன் எல்லாம் இந்த நெயில் வெயிட்டிங் சீன் இதெல்லாம் எம்எல்ஜி டீம்ல 3 பேர் இருக்காங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா நம்ம எல்பிடிஎஸ் பக்கத்துல இருக்கான். ஐயோ வெளியான ஜோன் பாருங்க எங்கேயும் உள்ள வேலை இருக்கு. இப்ப ஜோன் அவுட் ஆஃப் வரவங்க எல்லாமே செதறவாங்க பாருங்க. விட மாட்டாங்க. ஃபுல்லா பொசிஷன் பிடிச்சாங்க. அடிச்சு ஆடுறது முக்கியம் இல்ல. தம்பி எச்பிடிஎஸ் கேட்டியா? அடிச்சு ஆடுற டிராஃபி இல்ல தம்பி. அடிச்சு ஆடுற டிராஃபி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தூக்கிட்டான். புரியலடா? ஆமா ஆமா அது அங்க மாதிரி ஜோன்ல 5 பேர் பெண்கள நீர் சண்டை போடு. எந்த பெண்கள் டீம்ல சண்டை? எவெஞ்சலின். ஓ ஆமா எஸ்பிடிஎஸ். ஓ பெண்கள் இல்ல எவெஞ்சலினா ஆளமான மனிதால். சூப்பர் கேர்ள் மட்டும் தான். போட்டு ஜூஸ் இங்க ஒரு பக்கத்துல வந்து ரிப்பியனிய போட்டு குளந்துட்டு ஜோனுக்கு வந்துட்டு இருக்கோம். அவ வரும்போதே ஜூஸ் கட்டி விடுது. தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கிறார் ஜோஜி. அகல பண்ணமா அவளதான் ஐசு அக்காரி அக்ஷு ஆள வரணும். பிரசன்னா மட்டும் தான் இருக்கு. ஏய் யாரா? ஐயோ கொட்டி. சூப்பர்கள் வெயிட்டி தூக்குது. சூப்பர்கள் வெயிட்டி தூக்குது. போல முடிக்கப்பட்டால் சூப்பர்கள் வெயிட்டி. பாருட்டி என்ன ஜோன்குள்ளற? பாருட்டி என்ன ஜோன்குள்ள? அங்க பாரு ஜிவிடி ஜோன்குள்ளற. ஐயோ மிடில் ஆஃப் தி ஜிசோஜி நாங்க ஜிசோஜி அந்த கார் பஞ்சர் செய்யப்பட்டது. ஐயோ மட்டர் கிட்ட போறான் ஜிசோஜி. முடிச்சிட்டாங்க. அநேகமா ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்பிடிஎஸ் தான் ஸ்லாட் 1 எடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன அப்டேட் வந்து 50 பேர் 17 டீம் அலைவு. இங்க பாருங்க ப்ரோ இந்த ஜோன்ல 50 பேர் 17 பேர் அலைவு. எங்க போய் பிடிப்பாங்க? ஒரு டீம் இபிடிஎஸ்ல 2 பேர் பாருங்க கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இபிடிஎஸ்ல பெண்கள் அணில இங்க போற ஸ்பிட்டப்ல இருக்காங்க 2 பேர். இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர். பெண்கள் அணி இது ஒரு ஸ்பிட்டப்பா போட்டுறாங்க. 2 பேர் நடுவுல யார் வந்தாலும் செத்தீங்க. நாங்க 2 பக்கம் அடிப்ப மண்ட வேலைய விட்டு கொட்றதுக்கு. இது ஒரு யானை வேற நல்ல ஃப்ரீயா நிக்குது. யானைய ஃபர்ஸ்ட் உடைச்சு விடுறாங்க. யானை தான் பெரிய வேலை பார்க்க போகுது அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து ஃப்ளார் வேற அடிச்சு அடிக்கறானா? பெண்கள நீ ஃப்ளார் அடிச்சு அடிக்கறீங்க. நீ பாருங்க. ஜோன் டச் ஆனது போடு. டெட் ஜோன். ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜோனுக்கு 3 பேர்னா எங்க இவனுங்க எங்க ஜோன் எடுக்கறான் பாருங்க. ஜோன் கார்னர் எடுக்கறாங்க. போடு வெரி டாட்டி. பக்கத்துல டீம் 11 பாத்துட்டாங்க. ஜிசோஜி இன்னும் பாரு உயிரோட இருக்கான் பாரு. அண்ணன் தனி ஆள ஒரு இடத்தை புடிச்சு வெறியா 4 பேர் அங்க பாரு அவ்வளவுதான்டா நின்றான்டா 4 பேர். நேடு வருதா? நேடு வருது. நேடு குளிக்குள்ள இருந்து நேடு விடுறான். போடு டம்பல் ஹெட் ஜோன். எஸ்டிஆர் ஒரு நேடு. இந்த எஸ்டிஆர் ஒரு எகிரி ஒரு நேடு. வெளிய கனெக்ட் ஆச்சா? ஒரு நாள் ஆஜோ அம்மா நேட் பண்ணிட்டு ஓட முடிக்க விட்டாங்க. இது ராம்ரோ ஸ்பெஷல். இது ராம்ரோ ஸ்பெஷல் ஆஃப் தி சீசன் வாரோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் நேட் ட்ரெஜெக்டரி தான். ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா எல்பிடிஎஸ் வேரியா ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அவனுக்கு அப்படி பாரு எல்பிடிஎஸ் தான். எல்பிடிஎஸ் உடைக்கிறது கஷ்டமா இருக்கு. எல்லாம் எந்த டீம்லயும் எல்பிடிஎஸ் ரொம்ப லீட் போட்டுறான்னு நினைக்கிறேன். அநேகமா இன்னும் பாருடா இபிடிஎஸ் ஈஸ்வா கோட் இவங்க 2 பேர் உயிரோட இருக்காங்கடா. இந்த மேட்சை முடிச்சானா அவ்வளவுதான். வெறியா இருக்கும். சென்டர் ஜோன் எடுத்துறாங்க. ஏய் கோட் வெறியா ஜோன் எடுத்துறான். எடுத்து ஜோன் எடுத்து அவங்க தண்ணிக்குள்ள இது கப்பல்ல வந்திருக்கான். கோல் வந்திருக்கான். மேல கோட் போட்டுறான். வந்தான் இபிடிஎஸ் ஆஹா வரணும். இபிடிஎஸ் ஆஹா வரணும் गाइस. இபிடிஎஸ் ஆஹா வரணும் வந்து ஜிசோஜி பாத்துறாங்க. ஜிசோஜி தண்ணிக்குள்ள தத்தரிச்சிட்டாங்க ஜிசோஜி. அவ்வளவுதான் 1 HP. 1 HP. ஜிசோஜி 1 HP. மூடிக்கப்பட்டான் ஜிசோஜி. பாரு டீம் 4 டீம். டிஎன்ஆர் டீம். டிஎன்ஆர்ல 4 பேர். பிளடி டீம் முடிஞ்சிச்சு. பாரு டீம்ல 2 பேர். ஆமா பாரணி பாரு ரியாமா. ஆர் யூ சீரியஸ் गाइस? அங்க பா டிஎன்ஆர் டீம்ல ஒருத்த பிஆர் டீம் எடுத்து போயிட்டு இருக்கான். சுத்திட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா வந்து ட்ரோல் வந்து அடிக்க ஆரம்பிச்சான்.
இல்ல புடிச்சாங்க 8 பேர் இருக்காங்க 9 பேர் காமிக்குது LBTS 9 தான்டா 5 4 9 தான்டா ஏன்டா நாடி பண்ற 2 பேர் பிஆர் 3 2 4 அவ்வளவுதான்டா என்ன நேற்று ஜெட்ரியா கார்ல கொடுத்தாங்க அவ்வளவு டீனா பஸ் ஐஜல் அடிக்கிறாங்க ஏன்னா டீம் பேர் நாலு பேர் எப்படி இருந்து அடிச்சிட்டு இருக்காங்கன்னு அங்க பாரு ஒருத்தன் கார் ஓட்டி விளையாண்டுருக்கான் பாரு இது வேற பாரு வேற வருது அடிப்பாரு ஜோர்டன் நாக்கு நேடு விழுகுது கிறிஸ்டோபர் பஸ் ஐஜல் நாக்கு அவ்வளவுதான் பாரு ஐயோ ஆனா பாருக்கு நேடு போட தெரியல நேட் ட்ரெஜெக்டரி மறுபடியும் பாரு ஒரு நேடு ஐயோ பெரிய நேடு பாரு செஞ்சாரு மறுபடியும் ஒரு நேடு பெண்களுக்கு கோல் அடிக்குது மறுபடியும் ஒரு நேடு பாரு மட்டும் தான் இருக்கு மறுபடியும் ஒரு நேடு ஆர் யூ சீரியஸ் பாரு ரியாவை தூக்குது மறுபடியும் ஒரு நெருப்பு டோல முடிச்சாங்க மறுபடியும் ஒரு நேட் ட்ரெஜெக்டரி எஸ்கே உள்ள போவானா பாரு தூக்கிருச்சா எஸ்டிஆர் ரொட்டேட் பண்றான் எஸ்டிஆர் ரொட்டேட் பண்றான் எஸ்டிஆர் தவறு இழைக்கிறான் எஸ்டிஆர் தூக்குறாங்க எஸ்டிஆர் ஜோர்டன் முடிச்சானாடு பாரு பண்ண தப்பு என்னன்னா ஒரு டீம் 2 டீம் தனித்தனியா இருந்ததுதான் அந்த இடத்துல நான் பெண்கள் அடி 4 ஒண்ணா வந்து